வணக்கம். எதையாவது புதுசா கத்துக்கணும், ஒரு விஷயத்த மேலோட்டமா பார்க்காம, அதோட ஆணி வேர் வரைக்கும் போய் தேடணும்னு நினைக்கிற உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு பெரிய வரவேற்பு. ம். ஆமா. தேடலோடு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஆ, ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான, அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு தேடல்ல இறங்க போறோம். பொதுவா பார்த்தீங்கன்னா, அறிவியல் வேற, தத்துவம் வேற, இல்ல பழங்கால இலக்கியம் வேறன்னு நம்ம பிரிச்சு பார்ப்போம் இல்லையா? கண்டிப்பா. பழங்கால கவிதைகள்னா, அதுல அதீத கற்பனையும், பக்தியும் மட்டும்தான் இருக்கும். அங்க அறிவியலுக்கு வேலை இல்லன்னு நெறைய பேர் நெனைப்பாங்க. கரெக்ட். ஆனா, இன்னைக்கு நமது இந்த ஆழமான தேடலுக்கு நாம எடுத்துக்கிட்டு இருக்கிற முளப்பொருள் அந்த எண்ணத்த சுக்குநூறா உடைக்க போகுது. ஆமா, நிச்சயமா உடைக்கும். 19ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட அருட்பெருஞ்சோதி அகவல் அப்படிங்கிற படைப்புல இருக்கிற ஆ, வெறும் ஒரு 4 வரிகள தான் நம்ம இன்னைக்கு அலசப் போறோம். அதாவது 216 முதல் 219 வரையிலான வரிகள். இந்த வரிகடை எழுதின வள்ளலாரு பலரும் ஒரு ஆன்மீகவாதியா மட்டும்தான் பார்த்திருப்பாங்க. ஆனா, இந்த மூலப்பொருள நாம ஆழமா படிக்கும்போது, அவர் எந்த அளவுக்கு ஒரு சிறந்த அறிவியல் பார்வையாளரா இருந்திருக்காருன்னு புரியும். ம். இயற்கையோட இயற்பியல் விதிகள, அதாவது பிசிக்ஸ ரொம்ப நுட்பமா கவனிச்சிருக்காரு. இந்த 4 வரிகள் நெருப்பு, சூடு, ஒளி, அப்புறம் பிரபஞ்சத்தோட தொடர் இயக்கம் இத பத்திலாம் எப்படி பேசுதுன்னு நம்ம ஒண்ணா சேர்ந்து பயணிக்க போறோம். சரி, நாம நேரடியா விஷயத்துக்கே வந்துரலாம். மனித குலத்தோட பரிணாம வளர்ச்சியில நெருப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை இல்லையா? ஆமா, மிகப்பெரிய திருப்புமுனை தான். ஆனா இந்த மூலப்பொருள் நெருப்ப வெறும் விறகு எரிக்கிற ஒண்ணா பார்க்கல. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட இயக்க ஆற்றலாவே பாக்குது. கரெக்ட். முதல் வரியே பாத்தீங்கன்னா, தீயினிர் சூட்டியல் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு தொடங்குது. அதாவது நெருப்போட அடிப்படையான இயல்பு சூடு அப்படின்னு சொல்லுது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். வெளிச்சம், அழிவுன்னு நெருப்புக்கு எத்தனையோ குணங்கள் இருக்கும்போது ஏன் சூடு அல்லது வெப்பத்தை முதல் அடையாளமா வைக்கணும்? இது மிகச்சரியான ஒரு கேள்வி. இத புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் நவீன இயற்பியலுக்குள்ள, குறிப்பா தெர்மோடைனமிக்ஸ்னு சொல்ற வெப்ப இயக்கவியலுக்குள்ள நுழையணும். ஓ, தெர்மோடைனமிக்ஸ். ஆமா. அறிவியல் பூர்வமா பார்த்தா பிரபஞ்சத்துல சூடு அல்லது வெப்பம் அப்படிங்கிறது வெறும் ஒரு உணர்வு கிடையாது. அதுதான் கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்ற இயக்க ஆற்றலோட அடிப்படை. அதாவது அணுக்களோட இயக்கம், சரியா? மிகச்சரி. ஒரு பொருள்ல இருக்கிற அணுக்கள் எந்த அளவுக்கு வேகமா அதிர்வடையுதோ அந்த அளவுக்கு அதுல வெப்பம் இருக்கும். வெப்பம் முற்றிலுமா குறையும் போது, அதாவது அந்த அப்சல்யூட் ஜீரோன்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா, -273°C. அதேதான். அந்த தனிச்சுழி வெப்பநிலையை அடையும் போது அணுக்களோட இயக்கவே நின்னுடும். ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உறைஞ்சு போய் எந்த ஒரு வேதியியல் மாற்றமும் நிகழாத ஒரு செத்த நிலைக்கு போயிடும். வாவ்! அப்போ தீநீர் சூட்டியல் அப்படின்னு சொல்லும்போது சூடுதான் வாழ்வோட இயக்கத்தோட அடிப்படை அப்படிங்கறத இவ்வளவு துல்லியமா அந்த வரி பதிவு செய்திருக்கு. கண்டிப்பா. பிரபஞ்சத்தோட மூல ஆற்றல்ங்கிறது சலனமற்ற ஒண்ணு கிடையாது. அது எப்போதுமே இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு துடிப்பான சூடான ஆற்றல். அப்போ சூடுங்கிறது இயக்கத்தோட மூலதனம். அணுக்களோட அதிர்வு தான் வெப்பம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான அறிவியல் உண்மை. சரி, சூடு இருக்கு, இயக்கம் இருக்கு. ஆனா அந்த இயக்கம் எப்படி செயல்படுது? நீங்களே சொல்லுங்க. எந்த ஒரு சூடான பொருளும் தன் வெப்பத்தை அப்படியே தன்னுள் தக்க வச்சுக்கிறது இல்லை இல்லையா? ஆமா, இப்போ ஒரு காஃபிய சூடா மேஜையில வச்சா கொஞ்ச நேரத்துல அது ஆறிடுது. அதாவது அதுல இருக்கிற வெப்பம் வெளியில பரவிடுது. இதையும் இந்த மூலப்பொருள் கவனிச்சிருக்கா என்ன? கண்டிப்பா கவனிச்சிருக்கு. நீங்க சொன்ன அந்த காஃபி கோப்பை உதாரணமே மிக சரியான ஒண்ணு. இதத்தான் 2வது வரியான சேர்தர செலவியல் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறது விளக்குது. சேர்தர செலவியல் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். செலவியல் அப்படின்னா கடந்து செல்லுதல், பரவுதல், ஓரிடத்துல நிக்காம நகர்றதுன்னு அர்த்தம். சேர்தர அப்படின்னா மத்த பொருள்களோட போய் சேருதல். ஓ, இதுவும் தெர்மோடைனமிக்ஸ் விதியோட பொருந்தி போகுதா? ஆமா. நவீன அறிவியல்ல தெர்மோடைனமிக்ஸோட 2ஆம் விதி என்ன சொல்லுது? வெப்பம் எப்போதுமே அதிகமான இடத்திலிருந்து குறைவான இடத்துக்கு பரவி ஒரு ஈக்குவலிபிரியம், அதாவது ஒரு சமநிலையை அடையவே துடிக்கும். சமநிலையை நோக்கி. ஆமா. பிரபஞ்சம் எப்போதுமே ஒரு சமநிலையை நோக்கியே நகர்ந்துகிட்டு இருக்கு. நெருப்போட தன்மையும் அதுதான். அது தன்கிட்ட இருக்கிற வெப்பத்தை சுற்றி இருக்கிற குளிர்ந்த பகுதிகளுக்கு கொடுத்து ஒரு சமநிலையை உருவாக்க முயலுது. இப்போ ஒரு சமையலறையில அடுப்பை எரிச்சா அந்த அறையே கொஞ்சம் சூடாகிறத நாம எல்லாரும் உணர்ந்திருப்போம். அதுதான் அந்த நெருப்போட சேத்தர செலவியல் பண்பு இல்லையா? மிக சரி. இது வெறும் ஒரு அடுப்புக்கு மட்டுமல்ல, சூரியனுக்கும் பொருந்தும், பிரபஞ்சத்துல உள்ள கோடிக்கணக்கான நட்சத்திரங்களுக்கும் பொருந்தும். நிஜமாவே இது சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். அதாவது நெருப்பு தனக்காக எரியல.
தன்கிட்ட உள்ள ஆற்றல சுற்றியுள்ள அனைத்திற்கும் கொடுத்து சமநிலைப்படுத்துற ஒரு பிரபஞ்ச விதி அது செயல்படுத்திட்டு இருக்கு. ஆமா. ஒரு பழங்கால தமிழ் கவிதை இதை இவ்வளவு அறிவியல் பூர்வமா அணுகியிருக்குங்கிறது பெரிய வியப்பா இருக்கு. ஆனா இங்க எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? அடுத்த வரிய பார்க்கும்போது தீயினில் வெண்மை அருட்பெரும் ஜோதி அப்படின்னு வருது. நாம நெருப்ப வரையும் போதோ அல்லது கற்பனை செய்யும் போதோ பொதுவா சிவப்பு, ஆரஞ்சு இல்ல மஞ்சள் நிறத்தை தானே நினைப்போம். ஆமா, எரியிற காட்டின் நிறம் சிவப்புன்னு தான் நினைப்போம். அப்புறம் எப்படி இந்த மூலப்பொருள் நெருப்போட இயல்பு வெண்மை அப்படின்னு சொல்லுது? இது கொஞ்சம் அதீதமான கவித்துவ கற்பனையா, யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டதா தோணுதே. இது என்ன குறியீடு? மேலோட்டமா பார்க்கும்போது இது ஒரு முரண்பாடு போலவோ கற்பனை போலவோ தோணலாம். ஆனா இதுக்குள்ளதான் பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படிங்கிற கரும்பொருள் கதிர்வீச்சோட மிக நுட்பமான ஈர்ப்பியல் உண்மை ஒளிஞ்சிருக்கு. பிளாக் பாடி ரேடியேஷன். ஆமா, நீங்க எப்பவாவது ஒரு இரும்பு பட்டறையில இரும்ப காய்ச்சறத பாத்திருக்கீங்களா? இரும்பை சூடாக்க தொடங்கும் போது அது முதல்ல மங்கிய சிவப்பு நிறத்துல ஒளிரும். ஆமா, பாத்திருக்கேன். வெப்பநிலை இன்னும் அதிகரிக்கும் போது அது ஆரஞ்சு நிறத்துக்கும் பிறகு மஞ்சள் நிறத்துக்கும் மாறும். ஆனா அதோட உச்சகட்ட வெப்பநிலை அடையும் போது அந்த இரும்பு தகதகவென வெள்ளை நிறத்துல ஒளிரத் தொடங்கும். ஓ, ஒயிட் ஹாட்னு சொல்லுவாங்க. சிவப்பு நிற நெருப்பை விட வெள்ளை நிற நெருப்பு பல மடங்கு அதிக வெப்பத்தையும் ஆற்றலையும் கொண்டது. அதாவது நட்சத்திரங்கள்ல கூட ரெட் டுவார்ஃப் நட்சத்திரங்களை விட ஒயிட் டுவார்ஃப் அல்லது நீல வெள்ளை நட்சத்திரங்கள் அதிக வெப்பமானவைன்னு அறிவியல்ல சொல்லுவாங்களே, அது போலவா? மிக சரியா பிடிச்சிங்க. எந்த ஒரு ஒளிரும் பொருளும் அதோட உச்சகட்ட ஆற்றல் நிலையில வெண்மையாதான் மாறும். வெண்மைங்கிறது நிறமின்மை கிடையாது. ஆமா, எல்லா நிறங்களோட கலவைதானே வெள்ளை. கரெக்ட். ஒளியியல் படி வெண்மைங்கிறது அனைத்து நிறங்களோட முழுமையான கலவை. இது முழுமையோட உச்சம். எந்த ஒரு மாசும் இல்லாத, குறையும் இல்லாத ஒரு முழுமையான ஆற்றல் வெளிப்பாட்டையே தீயனில் வெண்மை அப்படின்னு இங்க குறிப்பிடுறாங்க. அப்போ இது வெறும் நெருப்போட வர்ணனை கிடையாது. பிரபஞ்சத்தோட உச்சகட்ட தூய்மையான, எந்த கலப்படமும் இல்லாத மூல ஆற்றலை குறிக்கிற அறிவியல் குறியீடு. கண்டிப்பா, அது ஒரு தத்துவ குறியீடும் கூட. இப்ப நல்லா புரியுது. நாம பாக்குற சிவப்பு அல்லது மஞ்சள் நெருப்பு அப்படிங்கிறது முழுமையடையாத நிலைகள். வெண்மைதான் உச்சநிலை. சரி, இந்த வெண்மையான ஒரு முழுமையான ஆற்றல் எப்படி நம்ம கண்ணுக்கு இத்தனை வேறுபட்ட விஷயங்களா தெரியுது? இதத்தான் மூலப்பொருள் அடுத்த வரியில சொல்லுது. திகழியல் பலவா அருட்பெருஞ்சோதி. இதத்தானே சொல்றீங்க? பலவா அப்படின்னா பலவிதமா பரிணமிப்பது. ஆனா உச்சகட்ட ஆற்றல் ஒண்ணு அப்படின்னா அது எப்படி பலவாக மாறும்? இத புரிஞ்சுக்க நாம ஒரு பிரிசம், அதாவது ஒரு முப்பட்டகத்தை உதாரணமா எடுத்துக்கலாம். ஒரு முப்பட்டகத்தோட வழியா ஒரு தூய்மையான வெள்ளை ஒளிய செலுத்தினா என்ன ஆகும்? அந்த ஒற்றை வெள்ளை ஒளி கற்றி மறுபுறம் 7 வெவ்வேறு நிறங்களா சிதறி வெளிவரும். அதேதான். அது போலத்தான் பிரபஞ்சத்தோட மூல ஆற்றல் ஒன்னாக தூய்மையான வெண்மையாக இருந்தாலும் அது வெளிப்படும் போது பலவிதமான தோற்றங்களா தன்னை வெளிப்படுத்திக்குது. சூரியனோட வெப்பமா, இடி மின்னலா? ஆமா, உங்க வீட்டு அடுப்போட நெருப்பா, ஏன் மனிதர்களோட உடலுக்குள்ள உணவை செரிக்கிற வெப்ப ஆற்றலான்னு பல வடிவங்கள்ல இயங்குது. மூலம் ஒண்ணுதான், ஆனா அதோட திகழியல், அதாவது வெளிப்படுற விதம் பலவா இருக்கு. இது கிரேக்க தத்துவஞானி ஹெராக்லிட்டஸ் சொன்னது மாதிரி இருக்கே. அவரும் நெருப்புத்தான பிரபஞ்சத்தோட அடிப்படைன்னு நம்பினாரு. ரொம்ப சரியான ஒப்பீடு. எல்லாமே தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு, அந்த மாற்றத்தோட மையமா நெருப்பு இருக்குன்னு ஹெராக்லிட்டஸ் சொன்னாரு. அதே கருத்தைத்தான் இந்த வரிகளும் ரொம்ப நேர்த்தியா பிரதிபலிக்குது. ஹெராக்லிட்டஸ் கூட முப்பட்டகத்தோட ஒப்பிட்டது இந்த தத்துவத்தை ரொம்ப எளிமையா புரிய வைக்குது. இப்போ நாம கொஞ்சம் விவாதத்தோட வடிவத்தை மாத்துவோம். இதுவரை சூடு, பரவும் தன்மை, வெண்மை நிறம், பல்வகை தோற்றம்னு இயற்பியல் ரீதியா பேசணும். ஆமா, ஆனா அடுத்து வர்ற வரி என்ன ரொம்பவே குழப்பிடுச்சு, அதே சமயம் வசீகரிச்சது. தீயிடை பூவெல்லாம் அருட்பெருஞ்சோதி, நெருப்புக்குள்ள பூக்கள். ரொம்ப அழகான ஒரு உருவகம் இல்லையா? ஆமா, ஆனா பொதுவா நெருப்பு என்றாலே அழிக்கும் தன்மை கொண்டது தானே. ஒரு காட்டுத்தீ ஒரு காட்டையே சாம்பலாக்கிடும். அப்படி இருக்க அதிலிருந்து வர்ற நெருப்பு பொறிகளை போய் பூக்கள்னு எவ்வளோ ஒரு முரண்பாடான உருவகத்தை ஆசிரியர் பயன்படுத்துறாரு. பூனா மென்மையானது, நெருப்புனா கொடூரமானது இல்லையா? இது முரண்பாடு இல்ல, இது வாழ்க்கையோட மிக ஆழமான ஒரு பார்வை கோணம். நெருப்பு எரியறத பார்த்திருப்பீங்க. விறகுகள் வெடிச்சு சிதறும்போது அதிலிருந்து சிறு சிறு நெருப்பு பொறிகள் காத்துல பறக்கும். அந்த ஸ்பார்க்ஸ். ஆமா, இருண்ட பின்னணியில அந்த பொறிகள் பறந்து சென்று சில நொடிகள்ல அணைஞ்சிடும். அந்த சில நொடிகள் காத்துல மலர்ந்து உதிரும் ஒரு ஒளிரும் பூவை போலவே அது இருக்கும். ஆஹா, பூக்களோட இயல்பு என்ன?
அது மலரும், தன் அழகையோ வாசத்தையோ சுற்றி உள்ளவர்களுக்கு கொடுக்கும், பின்பு உதிர்ந்துவிடும். அந்த நெருப்பு பொறியும் அதைத்தான் செய்யுது. இது நிலையற்ற தன்மையோட குறியீடு. அதாவது இம்பர்மனன்ஸ். கரெக்ட். பிரபஞ்சத்துல எத்தனையோ உயிர்கள், எத்தனையோ கிரகங்கள், நட்சத்திரங்கள் பிறக்குது, ஒளிருது, பிறகு அழியுது, எல்லாமே ஒரு பெரிய தீப்பிழம்புல இருந்து சிதறும் சிறு பூக்கள் தான். அழிவு அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையில நெருப்பச் சுருக்கிடாம அதுக்குள்ள நிகழும் ஒவ்வொரு சிறு பிறப்பையும் மலர்ச்சியையும் ஒரு பூவா பாக்குற அந்த தத்துவ பார்வை மிக உன்னதமா இருக்கு. ஆமா, இது உண்மையிலே ஒரு அற்புதமான கண்ணோட்டம். ஒரு சிறு நெருப்பு பொறியோட சிலருடைய வாழ்க்கைய ஒரு மலரோட ஒப்பிடுறது கவித்துவத்தோட உச்சம். இதோட சேர்ந்தே அடுத்த வரியும் வருது. திகழொரு திறமெல்லாம் அருட்பெருஞ்சோதி. இதுல என்ன சொல்றாருன்னா, அந்த சிறு பொறிக்குள்ளும் ஒளிரக்கூடிய திறம் இருக்கு, அப்படிதானே? அதாவது கடல்ல உள்ள ஒரு துளி நீர்லயும் ஒட்டுமொத்த கடலோட குணங்கள் அடங்கி இருக்கிறது போல அந்த சிறு பூவுக்குள்ளும் பிரபஞ்ச ஒளியோட அத்தனை திறன்களும் அடங்கியிருக்குன்னு இந்த வரி சொல்லுதா? மிக துல்லியமா சொன்னீங்க. இத நவீன அறிவியல்ல ஹோலோகிராஃபிக் பிரபஞ்சம் அப்படின்னு ஒரு கோட்பாடா சொல்லுவாங்க. ஹோலோகிராஃபிக் யூனிவர்ஸ் பிரின்சிபல். ஆமா, அதாவது ஒரு முழுமையான உருவத்தோட எந்த ஒரு சிறு பகுதியை வெட்டி எடுத்தாலும் அந்த சிறு பகுதிக்குள்ள அந்த முழு உருவத்தோட அத்தனை தகவல்களும் அடங்கி இருக்கும். அதுபோல அந்த மாபெரும் அருட்பெருஞ்சோதியோட அத்தனை திறனும் நம்ம கண்களுக்கு சாதாரணமா தோன்றும் அந்த சிறு நெருப்பு பொறிக்குள்ளும் இருக்கு. அந்த திறன்தான் இருளை விளக்குது. இருள விளக்குவது பத்தி பேசும்போதுதான் அடுத்தடுத்த வரிகள் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. தீயிடை ஒழியே அருட்பெருஞ்சோதி, அப்புறம் திகழுறாவ வாமைத்ததில் அருட்பெருஞ்சோதி. இது எனக்கு இன்னொரு சுவாரஸ்யமான கேள்வி எழுப்புது. கேளுங்க. இதுவரை நாம நெருப்ப பத்தி பேசணும், இப்போ ஒளிய பத்தி பேசுறோம். இரண்டும் ஒண்ணுதானே? நெருப்பு இருந்தால்தானே ஒளி வரும். இதை ஏன் பிரிச்சு பார்க்கணும்? இரண்டும் ஒண்ணு கிடையாது. இதுதான் இந்த மூலப்பொருளோட மிக நுட்பமான இடம். நெருப்பு அப்படிங்கிறது ஒரு வேதியியல் நிகழ்வு. அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன். ஆமா, அதுக்கு எரிபொருள் வேணும், ஆக்சிஜன் வேணும். அது ஒரு கட்டத்துல எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். நெருப்பு உங்களை சுட்டு பொசுக்கலாம், ஆனா ஒளி அப்படிங்கிறது வேற. எப்படின்னு கொஞ்சம் விளக்குங்களேன். நெருப்பிலிருந்து வெளிவரும் அந்த ஒளிக்கற்றைகளுக்கு, அதாவது ஃபோட்டான்களுக்கு எரிபொருள் தேவையில்லை. அது வெற்றிடத்துல கூட பயணிக்கும். ஒளியோட வேலை அழிக்கிறதல்ல, இருள அகற்றுவது, வழிகாட்டுவது. ஓ, நெருப்பு அறியாமைங்கிற இருள பொசுக்குற ஒரு செயல்முறைன்னா, ஒளிங்கிறது அந்த செயல்முறையிலிருந்து பிறந்து நிரந்தரமா வழிகாட்டும் தெளிவு. ரொம்ப அழகா சொன்னீங்க. நெருப்பு சுடும், ஆனா ஒளி வழிகாட்டும். இது மிக ஆழமான ஒரு வேறுபாடு. ஒரு மெழுகுவர்த்தி எரியுதுன்னா அந்த சூடு அந்த திரிக்கு பக்கத்துல மட்டும்தான் இருக்கும். ஆனா அதுல இருந்து வர்ற ஒளி அந்த அறை முழுவதும் பயணிக்குது. ஆமா, அந்த ஒளிய அப்படி பிரகாசிக்கும்படி அமைச்ச ஒரு பேரறிவைத்தான் திகழுற அமைத்ததில் அப்படின்னு வியக்கிறாரு ஆசிரியர். இயற்கையோட இந்த வடிவமைப்பு எதற்காக இப்படி செயல்படுது? அந்த வடிவமைப்பு எதற்காக அப்படிங்கறத தான் அடுத்து வர்ற வரிகள் மிக தெளிவா விளக்குது. இந்த முழுமையான விவாதத்தோட மையப்புள்ளியே இதுதான். இந்த மூலப்பொருளை படிக்கும்போது ஒரு வார்த்தை தொடர்ந்து 3 முறை திரும்ப திரும்ப வர்றதை நீங்க கவனிச்சிருக்கலாம். ஆமா, 1000 வகுத்த 1000 வகுத்த 1000 வகுத்த அப்படின்னு இறுதியா ஆயுபல வகுத்த அப்படின்னு முடியும். கரெக்ட். பொதுவா எந்த ஒரு ஆன்மீக இலக்கியத்திலையும் அல்லது மத நூல்லையும் இத அப்படியே நம்பு, இது இறைவன் சொன்னது, கேள்வி கேட்காத அப்படின்னு தான் இருக்கும். ஒரு கண்மூடித்தனமான பக்தியை தான் போதிப்பாங்க. ஆனா இங்க ஆய்த்தல் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆய்த்தல் அப்படின்னா ஆராய்வது, பகுப்பாய்வு செய்யறது. சரியா சொன்னீங்க. இந்த இயற்கையோட கூறுகளையும் நெருப்போட சூட்டையும் அது வெளிச்சமா மாறுற அறிவியலையும் மனிதர்கள் ஆராய்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இது வகுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் பொறுங்க, இது ரொம்ப புரட்சிகரமான ஒரு கருத்தா இருக்கு. ஒரு 19ஆம் நூற்றாண்டு கவிஞர், நான் இதையெல்லாம் உனக்காக படைத்து வச்சிருக்கேன், நீ இதை அறிவியல் பூர்வமா ஆராய்ந்து பார் அப்படின்னு பிரபஞ்சம் மனிதர்களுக்கு விடுக்கும் சவாலா இது எழுதுறாரு. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இது கலீலியோவோ அல்லது நியூட்டனோ சொல்றது போன்ற ஒரு அறிவியல் தேடலுக்கான அழைப்பு இல்லையா? ஆமா, இதுதான் அறிவியலையும் மெய்ஞானத்தையும் இணைக்கிற புள்ளி. பிரபஞ்சம் அப்படிங்கிறது மனிதர்கள் புரிஞ்சிக்கவே முடியாத ஏதோ ஒரு மாய கிடையாது. அது ஒரு பெரிய லேபரேட்டரி மாதிரி. ஆமா, ஒரு மாபெரும் ஆய்வகம். அத நாம ஆராய்ந்து ஒவ்வொரு முடிச்சா அவிழ்த்து அதோட மூலமா உண்மையை உணர்ந்து கொள்வதற்காக திறக்கப்பட்டுள்ள ஆய்வகம். நீ நெருப்பு பாட்டா அதை அப்படியே வணங்கிட்டு செல்லாத. அது ஏன் சுடுது, ஏன் அது வெண்மையா மாறுது, ஏன் அதிலிருந்து ஒளி வருதுன்னு ஆராய்ந்து பார்க்கணும். கரெக்ட். உன்னுடைய கேள்விகளும் தேடல்களும் தான் உன்னை அந்த மூல ஆற்றலான அருட்பெருஞ்சோதி கிட்ட கொண்டு சேர்க்கும். அதனாலதான்
தொடர்ந்து பல கோணங்கள்ல ஆராய்வதற்காக ஆய்பல வகுத்த அப்படின்னு நிறைவு செய்றாரு. தேடல் இல்லாத மனது இயற்கையை புரிஞ்சுக்க முடியாது. இந்த தேடல் அப்படிங்கிற கருத்தோடு நமது இந்த ஆய்வோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். நம்ம இன்னைக்கு பேசின விஷயங்களை தொகுத்து பார்த்தா நம் கண்முன்னே சாதாரணமா எரியற ஒரு நெருப்புக்குள்ள இத்தனை பெரிய பிரபஞ்ச அறிவியல் ஒளிஞ்சிருக்குங்கிறது பிரமிப்பா இருக்கு. நிச்சயமா. நெருப்போட இயல்பான சூடு, அது தனக்குள்ளேயே முடங்காம சுற்றியுள்ள இடமெல்லாம் பரவும் தன்மை, அதோட உச்சகட்ட தூய்மையை குறிக்கும் வெண்மை நிறம், ஒரு முப்பட்டகம் போல அது பலவிதமா வெளிப்படும் தன்மை, அதிலிருந்து சிதறும் நெருப்புப் பொறிகளை அழகிய பூக்களா பார்க்கிற தத்துவம், அந்த பூக்களுக்குள்ள இருக்கும் ஒளிரும் திறன் மற்றும் அனைத்திற்கும் மேலாக நெருப்புக்குள்ள பொதிந்திருந்து இருளை அகற்றும் உண்மையான ஒளி. இதையெல்லாம் ஒரு சாதாரண கவிதையா பார்க்காம, மனிதர்கள் என்றென்றும் ஆராய்ந்து அறிவதற்காக வகுக்கப்பட்ட இயற்கை விதிகளா நாம பார்த்தோம். ஆமா, இது ஏதோ ஒரு பழைய நூலை பத்திய விவாதம் மட்டுமல்ல, இது ஒரு வாழ்வியல் பார்வை. இனிமேல் நாம இயற்கையோட எந்த ஒரு சிறு நிகழ்வை பார்த்தாலும் அதோட பின்னணியில உள்ள காரண காரியங்களை ஆராயும் அந்த ஆய்தல் மனநிலையை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் நாம இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். அறிவியலும் தத்துவமும் ஒண்ணுக்கொன்னு எதிரானவை அல்ல, அவை ஒரே உண்மையை தேடும் இரண்டு கண்கள் அப்படிங்கிறத இந்த வரிகள் நமக்கு உணர்த்துது. ரொம்ப அழகா தொகுத்து சொல்லிட்டீங்க. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இனிமேல் உங்க சமையலறையில அடுப்ப பற்ற வைக்கும் போதோ அல்லது மின்சாரம் தடைபடும் போது ஒரு மெழுகுவர்த்தியை ஏத்தும் போதோ அந்த நெருப்ப வெறுமனே வெளிச்சத்துக்கான ஒரு கருவியா மட்டும் பார்க்க மாட்டீங்கன்னு நம்புறேன். ஆமா, அது ஒரு பிரபஞ்ச ஆற்றலோட வெளிப்பாடு. அந்த நெருப்பு ஒரு சமநிலையை நோக்கி பரவ துடிக்குது அப்படிங்கிறதையும், அது உச்சக்கட்ட வெப்பத்துல தூய்மையான வெண்மையா மாறும் தன்மை கொண்டது அப்படிங்கிறதையும் நினைச்சு பாருங்க. விடை பெறுவதற்கு முன் உங்களுக்கு ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். நீங்க கட்டாயம் இத பத்தி சிந்திக்கணும். நெருப்போட சூட்டையும் வெளிச்சத்தையும் நாம அன்றாடம் உணர்றோம். ஆனா அந்த நெருப்புல இருந்து சிதறும் சிறு சிறு நெருப்பு பொறிகளை ஒரு கணம் தோன்றி மறையும் பூக்களா பார்க்கிற மனநிலையும், அதுக்குள்ள இருக்கிற தூய்மையான வெண்மை ஒளியை ஆராயும் தேடலும் உங்களுக்குள் எப்போவாது உருவாகியிருக்கா? அடுத்த முறை ஒரு சிறு தீபத்தையோ அல்லது ஒரு சுடரையோ பார்க்கும்போதும் உற்று நோக்குங்கள். அந்த சிறு தீபத்துக்குள்ள இருக்கும் ஒளியும் உங்களுக்குள்ள இருக்கும் தேடலும் ஒன்றோடு ஒன்று எப்படி தொடர்பு கொள்கிறது அப்படிங்கிறத ஆராய்ந்து பாருங்க. தேடல் தொடரட்டும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான தேடலில் சந்திப்போம்.